ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அருமையான, சுவையான, ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் ஹல்வா. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு 2 பீட்ரூட் இருந்தாலே போதும். நம்ம பீட்ரூட் ஹல்வா செஞ்சிடலாம். குழந்தைகளும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். நெய் சூடானதும் இதில் ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியாக சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இது லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உடனே முந்திரி கருகிடும். அதனால நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ முந்திரியும் கிஸ்மிஸையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பீட்ரூட் எடுத்திருக்கோம். மீடியம் சைஸ் பீட்ரூட் தான். இதை நல்லா துருவி எடுத்துக்கிறணும். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும் இந்த பீட்ரூட்டு. இப்போ இந்த துருவின பீட்ரூட்டை நம்ம நெய்யில் கலந்து வறுத்துக்க போகிறோம். இது நல்லா கலந்து விட்டுருங்க நெய்யில். இது 1 நிமிஷம் அளவு நம்ம நெய்யில் பீட்ரூட்டை கலந்து எடுத்துக்கிறணும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. இதோட 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிற போகிறோம். இது காய்ச்சின பால் தான். இது ஒரு 250 ml பால் இருக்கும். இந்த பீட்ரூட் பாலில் நல்லா வேகணும். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இது 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பீட்ரூட் நல்லா வெந்துடும். இதே நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா சுவை கிடைக்காது. அதனால் பால் ஊற்றி வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதோட 1 கப் அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்க்கும் போது இப்போ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியாக வரும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சர்க்கரை உருகி ஒரு பதம் வருது. இந்த டயத்தில் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சர்க்கரை நல்லா உருகிடுச்சு. நல்லா கலந்துட்டுருங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் அல்வாவை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்திலே எதுவும் ஒட்டலை. இதுதான் நல்ல ஒரு சரியான பக்குவம். இதோட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியையும் கிஸ்மிஸையும் சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு சுவையான, ஒரு அருமையான, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிட்டோம். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகளும் நல்ல ருசித்து சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹல்வா ரெசிபியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.